வாய்க்காலில் பாறை வசதி இல்லாததால் வயல் மற்றும் வாய்க்கால்களில் இறந்தவரின் உடலை எடுத்து சென்றது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. உடனடியாக பணிகளை தொடங்க அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயனார் கோவில் தெருவை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் விபத்தில் உயிரிழந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி அவரின் உடலை நல்லடக்கம் செய்தார். மயானத்திற்கு செல்லும் சாலை போதிய வசதி இல்லாததால் வயல் மற்றும் மணிக்கரணை கூழவாய்க்காலில் தண்ணீரில் இறங்கி அவரது உடல் சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதேபோல இந்த பகுதியில் இறந்த பலரின் உடல்களை சிரமத்துடனேயே கடந்து சென்று வருவதால் மயானம் செல்ல முறையான சாலை கூட வாய்க்காலில் பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் செய்தி வெளியானதை அடுத்து இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, கூட்டாட்சி அர்ச்சனா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் அந்த பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது ஆட்சியரிடம் பேசிய பொதுமக்கள் பல ஆண்டுகளாக இந்த வழியாகவே இறந்தவரின் உடல்களை எடுத்து செல்வதாகவும் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பகுதியில் வசித்து வருவதால் தங்களுக்கு மயானம் செல்ல முறையான சாலை வசதி, வாய்க்காலில் பாலம் அமைத்து தரவும் கூறியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மயானம் செல்வதற்கு உரிய சாலை வசதி, வாய்க்காலில் புதிய பாலம் கட்ட உயர் அதிகாரிகள் பணிகளை தொடங்குமாறு உத்தரவிட்டார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். அது போட்டலாம், அது போட்டு சேர்மன் சொல்றாருல போட்டு விட்டு போயிடுதுன்னு வாங்கணும். சரி பேசி கொடுத்துடலாம். மரத்தெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு கோயிலோட கொடுத்தாங்கன்னா இதுல ரோட பேசிட்டு தண்ணி விட்டல. ஏன்னா இது பெர்மனண்டா இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னா திரும்ப பிரச்சனை வந்துட்டு போறாங்க சார். இல்லாத போட்டவங்களை விட மாட்டாங்க சார். என்ன கம்யூனிட்டி விஸ்வகர்மா இது வாங்கி கொடுங்க. இப்போது ஈவோட்ட பேசலாம். கூப்பிட்டு ஒரு வாரத்தை எடுத்து